நண்பர்களுக்கு வணக்கம். தென்னகத்தின் எல்லோரான்னு சொல்லப்படுற கழுகுமலை குடைவரை கோவிலுக்கு வந்திருக்கிறோம். அதாவது வெட்டுவான் கோவில் கழுகுமலை. இதை யார் உருவாக்கினா, அதுக்கப்புறம் யாரெல்லாம் இதில் சிற்பங்கள் செதுக்கினான்ற முழு தகவல்களும் இந்த இதில் இருக்குது. அப்படியே மேலே போகலாம். இங்கே நிறைய சமண பள்ளிகள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதிகாலையில் ஆட்கள் பார்த்துட்டு வராங்க. பாருங்கள் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போகிறதுக்கு கம்பிகள் அமைச்சு வச்சுருக்கிறாங்க. தமிழக தொல்லியல் துறையிலேருந்து. அங்கே ஒரு கோவில் இருக்குது, அதை என்னென்னு போய் பார்த்துட்டு வருவோம். பாறையிலே படிக்கட்டு எவ்வளோ அழகாக நேர்த்தியாக செதுக்கிறான் பாருங்கள். இப்போ இந்த சைடு ஒரு கோவில் இருக்குது, ஒரு சிதலமடைஞ்ச ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது. போய் பார்ப்போம். இங்கே தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பாக ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ இங்கேயுமே குடிச்சிட்டு தாங்க பாட்டில் உடச்சி போட்டுருக்காங்க. பார்த்து ஏறு, வலிக்கிறப்போ தான் அப்படியே காந்த கல் மாதிரி இருக்குது இந்த பாறைகள்லாம். பாட்டிலோட அங்கங்கே உடச்சி போட்டுருக்காங்க. பார்த்து வாடா, இது ஒரே அளவு வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இடங்கள். அப்படியே அளவு வச்சு இது பண்ண மாதிரி இருக்குது. எப்பா அந்த காலத்து சோறா. கோயிலோட மண்டபம்னு நினைக்கிறேன் இது. கோவில் வழிபாடில் இருக்கா என்னன்னு தெரியல. இடிபாடுகளோடு கிடக்குது. கருங்கலை வச்சு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க மேலே செங்கல் வச்சு கட்டியிருப்பாங்க போல. உள்ளே வந்தோம்னா முழுக்க வவ்வால் எல்லாம் அடைஞ்சிருக்கு. கல்லை அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். கீழே எதுவுமே பூச்சுமானம் இல்லை. ஒரு கல்லை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு கல்லை வச்சு அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. உள்ள தேவையில்லாத வார்த்தைகள் எழுதி வச்சுருக்காங்க. இங்கே அங்கங்கே இந்த மாதிரி குழிகள் இருக்குது பாருங்க. நிறைய குழிகள் அங்கங்கே இருக்குது. அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின ஏதோ ஒரு காரணத்துக்காக குழிகள் செதுக்கி அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே நிறைய குழிகளை பார்க்க முடியுது. இந்த காலத்து அரசர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண நிறைய மதுபான பாடல்கள் உடனே பார்க்க முடியுது. உள்ளே சாமி இருக்குது. பூஜை பண்ணால் தண்ணி வரதுமான இடமும் இருக்குது பாருங்க. இந்த உள்ள அதை அப்படியே சுற்றி பார்ப்போம். வேறு ஏதாவது தென்படுதாங்க. இங்கே ஒரு கதை இருக்கா? அங்கங்கே அந்த மாதிரி ஹோல்ஸ் நிறைய போட்டுச்சிருக்காங்க. என்ன காரணம் தான் தெரியல. என்னடா சாமியை காணோம்? ஓ, இந்த திசையை நோக்கி இருக்க போல. கோயிலேருந்து தண்ணி வழிஞ்சு இந்த குளத்துக்கு வர்றதுக்காக எப்படி பண்ணிட்டாங்க பாருங்கள். தண்ணி அப்படியே மேலே மழை பெய்கிற தண்ணி வழிஞ்சு அப்படி ஓடி இந்த குளத்துக்குள்ளே ஓடிடும். அங்கே ஏதோ ஒரு கட்டமைப்பு வச்சுருக்காங்க. பாட்டில் உடைக்காங்களா? பைத்தியக்காரங்களை பரதேசிங்களே.
பாருங்க அது ஒரு அந்த 2-3 அரலூசுங்க பாட்டில் உடச்சிட்டே போகுது பாருங்கள். வருது பாருங்க அந்த அரலூசுங்க. அப்படியே மேலே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நேர்கோடு எப்படி போட்டாங்கன்னே தெரியல. அழகாக நேர்கோடு போட்டு நேர்த்தியாக இந்த பாறையில் பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த படியேறி வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன கட்டு ஒன்று போகும். அதில் இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு போகிறதுக்குமே ஒரு படிக்கட்டு செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே வருங்க, ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. இந்த ஆலமரத்துக்கு போகிறதுக்கு ஒரு படிக்கட்டு. எப்படி இதெல்லாம் உடச்சி எடுக்கப்பட்ட கல். இது எத்தனை 1000 வருஷம் பழமையான மரம்னு தெரியல. ஆலமரம் மாதிரி தான் தெரியுது. இது அரச மரம், அப்போ அது ஆலமரம் தான். அப்பா எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் தூரம் ஏறி வந்தோம் அப்படின்னா இங்கே 2 பிரிவாக போகுது. மேலே போனோம் அப்படின்னா அந்த செயின் தர்சன் போட்டிருக்காங்க. சமணர்களோட அடையாளங்கள் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது பாதுகாக்கப்பட்ட சின்னம், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சின்னம். தொழில்துறை ஒரு போர்டு வச்சுருப்பாங்களே, இந்த வருஷத்தின் சட்டப்படி இது பாதுகாக்கப்பட்டதுன்னு. அதுக்காக இங்கே ஒரு பாதை போகுது. இது என்னென்னு போய் பார்த்து வருவோம். சுற்றி வேலி போட்டு அடைச்சி வச்சுருக்குறாங்க. உள்ளே போக முடியாதோ? அந்த பாறை தான் நினைக்கிறேன். போகிறதுக்கு எங்கேயாவது வழி இருக்குமா? பக்கத்தில் வந்துட்டோம்டா. ஓ, அங்கே போய் அப்படி ஏறி வராங்களா? இப்போ மேலே வந்தாச்சு. இதுதான் அந்த கழுகுமலையோட ஊர். இந்த பக்கம் போகணும் அப்படின்னா அந்த சமண தீர்த்தங்கர்களோட சிற்பங்கள் எல்லாமே இருக்குது. மேலேயும் ஒரு கோவில் இருக்குது, மேலே போய் பார்க்கலாம். அப்படியே டாப் வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கீழே போய்ட்டு பார்க்கலாம். அடே எங்கள் அப்பா சொர்க்கம்டா. கலசம் வைக்கிறது கொண்டு அங்கே அந்த ஹோல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மேலே ஒரே கல் பார்வை, கோபுரம் கொண்டு எல்லாமே கருங்கல். கடைசியாக அந்த ஆள் வந்ததுக்கப்புறம் தான் இதை திறந்து விட்டாங்க. நம்ம நாட்டுக்காரங்க வந்தால் திறக்க மாட்டாங்க போல். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்காரங்க வந்தால் திறக்கவே மாட்டாங்களாம். ஏன்னா இங்கே இருக்கிற வாட்ச்மேன் சொல்கிற ஒரே காரணம் அசிங்கப்படுத்தி விட்டு போயிறாங்க நாளில் சுத்தம் பண்ணணுதுக்கப்புறம் அப்படின்றாரு. இது என்ன மாதிரியான இதுன்னு தெரியல. தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் லோக்கல் இருக்கிற பீப்புளே பார்க்க முடியாத அளவுக்கு இதை இது பண்ணி வைக்கிறாங்க. என்னென்னு தெரியல. ஜனங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்குது. எல்லாத்தையும் நாசம் பண்ணி வச்சா அவங்களும் என்ன பண்ணுவாங்க? இப்போ மேலே கோவிலை பார்த்துட்டு அப்படியே கீழே போகிறதுக்கு படிக்கட்டு இருக்குது. அப்படியே கீழே போகலாம். ஒரே பாறையை குடஞ்சி ஒரு கோவில் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. இது ஒரே பாறை. செதுக்கிருக்காங்களா? எப்படியா சொல்லுவா? கட்டிடக்கலையின் உச்சம்ங்க இது.
எப்படி செதுக்கிறான் இவர். அப்பா வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து பார்க்க வேண்டிய இடம். இதெல்லாம் செதுக்காம விட்டுருக்குறாங்க. என்ன காரணத்துக்காக இது இன்கம்ப்ளீட்டாக விட்டாங்கன்னு தெரியல. சிலைகள் ஒவ்வொன்றும் எவ்வளோ உயிரோட்டமாக இருக்குது பாருங்கள். மேலே பாருங்கள், மேலேயுமே சிற்பங்கள் செதுக்கிட்டு பாதியாக விட்டுருக்குறாங்க. ஒரு மலையை இவ்வளவு நேர்த்தியாக குடைய முடியும் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. பாண்டியர்கள் அதை வந்து சாதித்து காட்டியிருக்காங்க. கோபுரமும் ஒரே கல். கோபுரமும் ஒரே கல். பெரும்பாலான சிற்பங்கள் எல்லாமே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை பாருங்கள், ஒரு குரங்கை ஒரு பெண் தெய்வம் மிதிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க கை எங்கே ஊண்டியிருக்காங்க பாருங்கள். கையை ஊண்டிருக்கிறதும் கிளியராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட கையில் கிளி இருக்குது பாருங்கள். ஸோ இதோட டாப் வியூவை பார்த்துட்டு அப்படி எங்கே போனோம் அப்படின்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது மேலே. இங்கே தான் எதிரே தெரியுது பாருங்கள், சமணர்களோட அந்த சமண தீர்த்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட புடைப்பு சிற்பங்களுக்கு வந்து நிறையா இருக்கும் அந்த பாறைகளில். அதை போய் பார்க்கலாம். பக்காவாக நிற்கிதப்பா. மகாபலிபுரத்தில் இப்படி ஒரு பாறை நிற்கும். ஒரு மிகப்பெரிய ஆலமரம், ஃபுல்லாக ஆலங்காய்கள், குருவிகளோட சத்தம். இங்கே சமணர்களோட புடைப்பு சிற்பங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே பூட்டி போட்டிருக்காங்க. சிற்பங்கள் அழகாக வடிச்சிருக்காங்க. அது கீழே அவங்களோட வடித்தவங்களோட பேர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே வந்து குகைகள் இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டில். அங்கே குகை இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டில். அது கீழே வட்டெழுத்து, தமிழ் வட்டெழுத்துக்கள் இருக்குது. ஆனால் என்ன, எல்லாத்தையும் பூட்டி போட்டிருக்காங்க. பூட்டி போட்டிருந்தால் எப்படி போய் பார்க்குறது? ஒவ்வொரு சமணர்களுக்கு மேலேயுமே கொடை மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். மகாவீரர் அப்படியே பாகுபலி.
அப்படியே இந்த ஆலமரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது. திருவானைக்காமல் ஐயனார் திருக்கோவில். இங்கே வந்து பெரிய சிலை ஒன்று இருக்குது. அப்படியே மலையோட உச்சிக்கு போகலாம். இந்த ஐயனார் கோவிலுக்கு பேக் சைடில் ஒரு சின்ன கேட் இருக்கும். அந்த கேட்டுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா இங்கேயுமே நிறைய சிற்பங்கள் இருக்குது. அங்கே வந்து அந்த மகாவீரரோட தலை சிதலமான தெரிஞ்சு இல்லையா, இங்கே தெளிவாக இருக்குது பாருங்கள். உச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாதை இருக்குது. ஆனால் தண்ணி கொண்டு வந்துறதுக்கு உண்டான இது இருக்குடா, பைப் போட்டிருக்காங்க. ஆனால் இது என்ன இடம் தெரியல. தலைவர்கள் வந்து எங்களை வராதீங்கடான்னு சொல்கிறாங்க. அப்படியே பின்னாடி போயிடும். இப்போ மலையோட நடு பகுதியில் நிற்கிறோம். இன்னும் மேலே போய் டாப் வியூவில் பார்த்தா அருமையாக இருக்கும். படிக்கட்டுகள் தான் ஏறுறது கொஞ்சம் பெரிய பெரிய படிக்கட்டுகளாக இருக்குது. ஒரு வழியாக மலையோட உச்சிக்கு வந்தாச்சுங்க. தெரியுது பாருங்கள், அதுதான் கோவில். இப்போ மேலே நின்று கழுகு மலையோட டாப் வியூவை பார்த்துட்டு அப்படியே இறங்கலாம். புளிய மரம் எங்கே வந்து முளைச்சிருக்கு பாரு. இதுதாங்க டாப்பில் இருக்கிற பிள்ளையார் கோவில். வெட்டுவான் கோவிலேருந்து இந்த மலைக்கு கீழே இருக்குது. இதோ இருக்குது பாருங்கள், அங்கே இருக்குது. நண்பர்கள் யாராவது வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விழாவை இதோட முடிச்சுக்கலாம்.